ஒரு பெரியவரு பார்க்க பயங்கரமா இருக்குதுனால அந்த சைடு போற சின்ன பசங்க எல்லாரும் அவங்க வச்சிருக்க ஸ்லேட்டால முகத்தை மூடிட்டு தான் போவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் 3 பசங்க அந்த பெரியவர் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து உள்ள போயிட்டு அவர் வச்சிருந்த பொருளை வச்சு விளையாட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவர் என்ட்ரி கொடுக்க 2 பசங்க மட்டும் பயத்துல ஓடி போயிடறாங்க. ஒரு பையன் மட்டும் அவர்கிட்ட மாட்டிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த பையனோட அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் தலைவர் கிட்ட என்னோட பையன் 3 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டான், இவருதான் அதை சூனிய வச்சிட்டான்னு சொல்ல ஊர் தலைவர் அந்த பெரியவரை கூப்பிட்டு உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, சின்ன பசங்க எப்படி நடந்துன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரை திட்டி விட்டுறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஊர்ல கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து அந்த பையனோட அப்பா அந்த பெரியரோட வீட்டை எரிச்சிடறான். அதை பார்த்து அந்த பெரியவரால தாங்கவே முடியல. இதை பார்த்து விசாரிச்ச போலீஸ் ஊர் தலைவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க அவரும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. இப்ப அந்த வயசானவரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வித்தியாசமான நிலையை தேடிட்டு இருப்பாரு. சமயமா பார்த்து அந்த பையனோட அப்பா பின்னாடி அவனை கல்லால அடிச்சிடறான். அதனால அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. அந்த வழியா போன ஒரு லேடி இவர் மயங்கி இருக்கிறத பார்த்து இலையில தண்ணியை பிடிச்சு அவருக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பு தெளிஞ்சதும் அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வெளியே இருக்க நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு சாத்திப்பாரு. இதை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமா அழுதுட்டு எல்லா விஷயத்தையும் அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்ல அவரும் என்ன பையனை எதுவுமே பண்ணிடாதான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவர் கதவு திறக்கிற மாதிரியே தெரியல. ஒரு கடப்பாரை எடுத்து கதவு உடைச்சு உள்ள போய் பார்த்தா அவர் உள்ளதான் உட்காந்துட்டு இருப்பாரு. உடனே இவன் அவரை காலால எட்டு உதச்சிட்டு அவரை கொல்லலான்னு போகும்போது அந்த சின்ன பையன் நல்லா சரியாகி இருப்பான். அப்பதான் இவனுக்கு புரியுது அவர் இவனுக்கு சூனியெல்லாம் வைக்கல, அந்த பையனை காப்பாத்து தான் வந்திருக்காருன்னு. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த பையனை அவர் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு, பாசமா தான் நடந்திருப்பாரு. அந்த பையனோட அப்பா இவருக்கு எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் இவர் அந்த பையனை காப்பாத்து தான் பார்த்திருப்பாரு. இந்த பெரியவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.